வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றியடைவதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கு தொண்டர்கள்தான் பெரும் தூணாக அதிமுகவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு துரோகம் செய்தால் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைவது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக வெற்றி அடையக்கூடாது என்றால், அதிமுக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை கடந்த தேர்தல்களில் அமைக்கவில்லை என்றால் அதற்கு எடப்பாடிதான் காரணம். தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை, எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். முன்னாள் அமைச்சராக நான் கூறுகிறேன், எடப்பாடி ஒரு பச்சை துரோகி. அதிமுக வீழ்வதற்கு எடப்பாடிதான் காரணம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இணைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒற்றுமையாக இணக்கமாக ஒரு கொள்கையே மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வைத்திலிங்கம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அதிமுக இணையுமா அல்லது சசிகலா தலைமையில் அதிமுக இணையுமா என்று பேச்சுக்கே இங்கு இடம் கிடையாது. ஒரே கொடையின் கீழ், அதாவது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கான பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.